உண்டாவதாக. அடுத்த வாரத்தில் ஒரு விசேஷ பிரசங்கியா அருமையான பிரதர் டேவிட்னு ஒருத்தவங்க நம்ம எஸ்ஏகே பிரான்சிஸ் அண்ணன் கூட இருக்க ஒரு டீமில் இருக்கவங்க நம்முடைய திருச்சபைக்கு வராங்க. நீண்ட நாட்களாக கூப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அவருக்கும் டேட் இல்லை. அதனால் அடுத்த வாரம் தயவு செஞ்சு தெரிஞ்சவங்கள சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட்டுவாங்க. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக வல்லமையாய் பேசுவார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். என்னோட கூட இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். வெறுமையாய் திரும்பாது. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். பலப்படுத்தி காத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இதுலேருந்து நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு அழுகையும் அற்புதமும். ஆமென் சொல்லுங்களேன். போன வாட்டி அழுகையும் ஆசீர்வாதம் என்று பேசணும். அழுகையும் அற்புதமும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பகுதியில் அழுகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மரிக்கிற வரைக்கும் மனிதன் ஏதோ ஒரு காரியத்திற்கு அழுது கொண்டு தான் இருப்பான். இது வேணும்னு அழுவான், அது வந்த பிறகு ஏன் வந்ததுன்னு அழுவான். ஆமேன்னு சொல்லுங்கள். லவ் மேரேஜ் அப்படி தான். ஆமேன்னு சொல்லுங்கள். வேணும்னு அழுவான், வந்ததுக்கப்புறம் ஏன் வந்ததுன்னு அழுவான். ஆமேன்னு சொல்லுங்கள். என் பொண்ணு பார்க்குது, தொடங்கும் போதே வைக்கிறார் இவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஜனத்தை பார்த்து சொல்கிறார், இனிமே நீ அழுது கொண்டிருக்க மாட்டே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் அழுகை மாற்றணும்னு அவர் நினைக்கிறார். உங்கள் அழுகையை நிறுத்த வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அது நிற்க போகுது. அதை கர்த்தர் மாற்றி போட போகிறாரு. நிச்சயமாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ள எது மாறவே மாறாது. எது அப்படி ஆமேன்னு சொல்லுங்களேன். எது எனக்கு வர, என் புருஷன் மாறவே மாட்டான், அது உங்க மனசுல. ஆனா கர்த்தர் வேற திட்டம் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைங்க மாறவே மாட்டாங்க, இல்ல கர்த்தர் வேற திட்டம் வச்சிருக்கிறார். எங்க அப்பா மாறவே மாட்டார் பாஸ்டர், இல்ல கர்த்தர் வேற திட்டம் வச்சிருக்கிறார். இந்த மாற மாட்டார்னு ஸ்ட்ராங்கா ஒரு விசுவாசத்தில் இருக்க பாத்தியா, அதை வெளியே எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். உன் அழுகையை நான் மாத்த போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப அழுகைக்கு உடனே பலன் கிடைக்கலைனாலும் நாட்கள் செல்லும்போது பலன் கிடைச்சிடும். இந்த பலிபீடத்தை கட்டிட்டு, இந்த பலிபீடத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டருக்கா அப்படியே டாக்டா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்து அழுவேன். இந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாம் சேர்லாம் எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுவேன், அழுவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இத்தனை கிருபை இருக்குது, இத்தனை வாரம் இருக்குது, இத்தனை தாளந்து இருக்குது, உமக்காக ஊழியம் செய்யணும்னு வைராக்கியம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன ஆண்டவரே நீங்கள் ஊழியத்தில் பயன்படுத்தணும், நடத்தணும், எனக்கு ஆத்துமாக்களை தரணும். அப்போலாம் யாருமே வரமாட்டாங்க சபைக்கு, யாருமே இல்லை சபையில். சில குடும்பங்கள் மட்டும்தான் வருவாங்க. அழுவேன், இந்த பலிபீடத்தில் உட்காந்து அழுவேன். நாட்கள் போனது. நான் இப்படி சொல்லி ஒழுங்கு பாருங்க, நல்ல குவாலிட்டியான ஆளை கொடுக்கணும். சும்மா ஏதோ வந்து போன சபைக்கு இல்லை, ஜீவனை கொடுக்கணும் தேவனுக்காக. அப்படிப்பட்ட ஜனம் வரணும், வசனத்தின் மேலே வாஞ்ச வச்ச ஜனம் வரணும்னு அழுவம் பாருங்க. நாட்கள் ஆச்சு. என் அழுகையை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அதை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி இருக்கிறார். இன்னும் அழுவுற இந்த பலிபீடத்தில் ஆயிரங்கள் தர வரைக்கும் அழுகையை நிறுத்த மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் பரலோகம் போய் கேட்டாராம், இது என்ன படிக்கட்டில் பளிங்கு கல்லா அடுக்கி வச்சிருக்கிறீங்களே, என்ன அப்படி பளிங்கு வெள்ளை வெளியேன்னு பனிக்கட்டி மாதிரி மின்னுதே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாராம், இந்த பரலோகத்திலேயே தேவன் மிகவும் கனம் பண்ணுகிற, அதை பார்த்து பயப்படக்கூடிய, மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒன்னே ஒன்று இருக்குதுன்னா அது எந்த இடம் தான். அப்படி என்ன பளிங்கு கல், அது ஏதாவது நாட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த இல்லை, பரிசுத்தவான்கள் கீழே விட்டு அந்த கண்ணீரை அவர் பிடித்து அப்படியே ஆமேன்னு சொல்லுங்க, அந்த தன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறாராம். ஒரு ஜபத்துக்கு பதில் தரும்போது என்ன பண்ணுவாரா, அந்த பனிக்கட்டி எது உருக வச்சு கீழே அமைச்சிருவாராம். ஒரு பரிசுத்தவான் தரிசனத்தில் பார்த்து எழுதியிருக்கிறார் புத்தகத்தில், நீங்கள் விட்ட கண்ணீர்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தர் தன் துருத்தியில பிடித்து பரலோகத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால அழுகை ஒரு நாள் வீணா போகாது, நீங்கள் விட்ட கண்ணீர் ஒரு நாள் வீணா போகாது. நீங்கள் எதுக்காக அழுதிங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, உலகத்தில் திருடனும் அழுகுறான், நல்லவனுங்க அழுகுறாங்க. திருடர்கள் என்ன பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க, எங்கே பார்த்தாலும் ஸ்பெஷல் லாக்லாம் வாங்கி போட்டாங்க, எங்கே பாரு போலீஸ் திருடவே முடியலன்னு காலில் வந்து என்ன பண்ணுறான், அழுகுறான். நல்லவர்களும் அழுகுறாங்க. அப்போ எல்லாமே அழுகை தான். எல்லா அழுகைக்கும் தேவன் என்ன கொடுக்கறது இல்லைன்னா பதில் கொடுக்கறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லா அழுகையும் தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை. நம்ம ஏமாந்துற மாதிரி தேவன் ஏமாற மாட்டார். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம ஏமாந்துருவோம். யாராவது அழுதுட்டாங்கன்னா, மனைவி அழுதுட்டா, புருஷன் அழுதுட்டா, பிள்ளைங்க அழுதுட்டா. ஆனால் கர்த்தர் அப்படி யாரையும் ஏமாற மாட்டார். இவங்க எந்த நோக்கத்துக்காக அழுகிறார் என்று அவருக்கு தெரியும். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அவர்கள் எல்லாரும் வந்து அழுகுறாங்க. வாசிங்க, உபாகமம் 1:45. நீங்கள் திரும்பி வந்து எங்க அழுதாங்கம்மா?
யாரோ வீட்டில் உட்காந்து அழுவல, கர்த்தர் சமூகத்தில் வந்து அழுதார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அழுதது எங்கதான்? கர்த்தர் சமூகத்தில் வந்து அழுதார்கள். அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அழுதது எங்க தெரியுமா? கர்த்தர் சமூகம். ஆனா அவர் கேட்கவே இல்லை, செவி கொடுக்கவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ரொம்ப ஆழமா பேசுறேன். சில நேரங்களில் நீங்க கர்த்தர் சமூகத்தில் அழுதாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஏனென்றால் எதற்கு அழுறீங்கன்னு அவருக்கு தெரியும். வாக்கிங் போயிட்டு வரான் ஆகாப். வாக்கிங் போட்டு வந்தால் பக்கத்தில் இருக்கிற அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திராட்சை தோட்டத்தில் பயங்கரமாக திராட்சை தோட்டத்தில் செழிப்பாக இருக்குது. கொலையில் துக்கனா கூட மல்ல. உடனே அந்த நிலத்தின் மேலே ஆசை வச்சு அந்த நிலம் தனக்கு வேணும்னு வந்து படுக்கையில் படுத்து அழுது கிடக்கிறான்னு பைபிள் சொல்லுது. ஐயோ, எப்படியாவது அந்த நிலத்தை நான் என்ன பண்ணினா அபகரிச்சு எடுத்துன்னு அழுது. உடனே அவங்க மனைவி எசபேல் வந்தது. ஏன் சாப்பிடாம துக்கமாக அழுதுட்டு இருக்கிற? அந்த நிலம் நல்லா இருக்குது, அதை போய் நாபோத்துக்கிட்ட கேட்டேன். நாபோத்துக்கிட்ட கேட்டா என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால் அழுதுட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் லேண்டு நமக்கு வந்தோன்னு தேவ சமூகத்தில் அழுதாலும் கேட்க மாட்டார். பாவம், இப்பதான் வீடு வாங்கி கட்டி வச்சிருக்கிறான். சில எல்லாம் போகும்போதே ப்ளூ கலர் கார் மேலே கையை வச்சு இந்த காரை கொடுங்க, இதே மாதிரி ஒரு காரை கொடுன்னு கேட்கணும். சில ஜபத்துக்கெல்லாம் என்ன கிடையாது. நான் பேசுகிற ஆழம் உங்களுக்கு புரிஞ்ச ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த அம்மா சொல்லுது, உடனே நாளைக்கு உனக்கு அந்த லேண்டை கொடுப்பேன். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேலே மீன் பழி சொல்லி அவனை பஞ்சாயத்தில் நிறுத்தி கல்லடிச்சு கொண்டு அந்த லேண்டை எடுத்துட்டார். மேலேருந்து கர்த்தர் பார்த்தார். அழுகைக்கு பதில் என்ன தெரியுமா? எப்படி நாபோத்தினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே போல உன்னையும் உன் கணவன் ரத்தத்தை நாய்கள் நக்கும். ஐயா, அவனும் அழுதாயா. இஸ்ரவேல் ஜனங்களை அழகா நடத்துறார். வானத்திலிருந்து மண்ணா போடுறார். அருமையா நடத்திட்டு வர்றார். சூப்பரா வராங்க. எந்த வேலையும் செய்யல. காலைல எழுந்து குளிச்சுட்டு மண்ணா பொறுக்கி தரிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். மேகஸ்தம்பத்தில் வந்து உக்காரணும். வந்து உக்காந்தா வாசல்ல நின்று அழுகிறோம். ஐயோ, எகிப்திலே சாப்பிட்ட கொம்மட்டி காய்களும் பூண்டுகளும் வெள்ளை பச்சை என்னது அது வெங்காயங்களையும் அப்புறம் ஒன்று இருக்குதே கொம்மட்டி காயில தம்பி வெள்ளரிக்காய்களையும் எங்கள் நினைத்து எங்கள் உள்ளம் வாடுகிறதுன்னு அழுகுறான். புரியுற ஆழம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் என்ன நினைச்சான்? அழுத உடனே வெள்ளரிக்காயும் கொம்டிக்காயும் வெங்காயத்தையும் வானத்தில் டொம்புன்னு போடுவார் மண்ணாக்குவது. தேவ கோபம் வந்து 23,000 பேரை பட்சித்து போட்டது. அழகா நடத்துறார் சிஸ்டர், உன்னை சூப்பரா நடத்துறாரு சிஸ்டர், ஒரு குறைவில்லாத நடத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுல கொமுட்டிக்காய் அந்த காய் இந்த காய்க்கெல்லாம் அழுதா கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்டா கேளுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அழுகை என்பது என்ன அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, உணர்வு சம்பந்தப்பட்டது. உள்ள உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இந்த உணர்வு தான் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நம்ம மூளைக்கு கொண்டு போய் உணர்வு நம்மளை என்ன பண்ணுது? அழ வைக்குது. உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒரு செய்தி வரும்போதே அழுவோம். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு செய்தி வரும்போதே என்ன பண்ணுவான்? அந்த காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, வீட்டு வாசல்ல போஸ்ட்மேன் தந்தி சார்னா உள்ள 2 பொம்பளை அழுவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? தந்தின்னு சொன்னாலே 2 பேர் லேடிஸ் உள்ள ஐயோயோ என்ன தந்தினே தெரியாது. ஆனா அந்த காலத்துல தந்தினா சாவுக்கு மட்டும்தான் தந்தி அடிப்பாங்க. அதனால தந்தி வந்துட்டாலே என்னதுதான் அழுவாங்க. அப்போ என்ன வந்திருக்குன்னே தெரியாது. வந்த உடனே அழுகை. இதுதான் அழுகை. அழுகைக்கு வந்து யாரும் வந்து இப்படி அழுவ அப்படி அழுலாம் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்ல. பாருங்க, பேதுரு தவறு செஞ்சுட்டு அரண்மனை முற்றுகையில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு அவரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. திரும்பி கண்ணால பார்த்தார் பாருங்க, அழுதுட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அழுகை என்பது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, உணர்வு சம்பந்தப்பட்டது. சிலர் இல்லைன்னு அழுகுறாங்க, சிலர் இருக்கிறது நல்லாலன்னு அழுகுறாங்க, சிலர் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எந்த வகையில் அழுதுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா இயேசுநாதருடைய விருப்பம் என்னன்னா, நல்லதுக்காக நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா இனிமே அழ போறதில்ல, அழுகையை நிறுத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. அழுகைக்கு 2 காரணங்கள். ரொம்ப நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அழுகைக்கு 2 காரணங்கள் உண்டு. தானா வரும் பிரச்சனைகள். உலகத்தான் சொல்றான்ல, விதி சார் அழுகுறாங்க. தானா வரும் பிரச்சனைகள் ஒண்ணு. இது நமக்கு வருவது ரொம்ப குறைவு தானா? ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை தானா வர பிரச்சனை தேவனால் கொடுக்கப்படலாம். அது எதுக்கு பாஸ்டர்? நம்மளை வலிமை அடைய செய்ய, விசுவாசத்தில் வளர்க்க, நம்மளை சாட்சியாய் நிறுத்துவதற்கு தேவனே சில அழுகையின் வழியா நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆகார தேவனே நடத்தினார். ஏன்? அவ ஒரு சந்ததியா மாறணும்னு நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. கோராகின் புத்திரரை மோசேக்கு எதிர கர்த்தரே அழுகையில நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். தாவீத கர்த்தரே அழுகையின் வழியில நடத்தினார். ஏன் பாஸ்டர் இந்த அழுகை? நீங்க வலிமை அடையணும், விசுவாசத்துல வளரணும், உங்க சாட்சி 10 பேருக்கு தெரியக்கூடிய அளவுல சில நேரங்களில் கர்த்தர் அழுகை நடத்துவார். ஆனா 2வது ஒரு அழுகை இருக்குது. அதுதான் ரொம்ப மேட்ரு. ஆமென். நாமா தேடிக்கொண்டு போய் சிக்கிக்கிற பிரச்சனைகள். பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன். நீங்க இப்ப அழுது கேளுங்க. நீங்க அழுதுன்னு இருக்குது தானா வந்துதா,
நீங்க நிறைய புருஷன் வந்து பின்ன இங்க திரும்பி பார்க்குறாங்க, நான் தான் பாஸ்டர் தேடி சிக்கிக்கணும் பாஸ்டர். நான் இங்க பார்த்து தட்டுனா அங்க பார்த்து தட்டுறாங்க. நிறைய பேர் எங்க மாட்டிக்கினாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த நாய்ங்கெல்லாம் தெரு நாயினாங்குது பார்த்தீங்களா? எதையாவது குளத்துள்ள போய் தலையை விட்டுங்க, பார்த்துக்கிறீங்களா? எதையாவது மாட்டின்னு என்ன பார்த்ததே இல்லையா? பார்த்திக்கின்னு வழி தெரியாது, அது தெரியாத சிக்கின்னு இருக்கும். சில மாடுங்க போய் எங்கேயாவது மாட்டிக்கின்னு முள்ளில் மாட்டிக்கின்னு அந்த வேலியெல்லாம் எடுத்துன்னு சுற்றி, அதெல்லாம் தானாக போய் என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி நிறைய ஆள் தானாக போய் சிக்கிக்கினான். நல்லா அருமையா இந்த தானா சிக்கிக்கின ஆளுங்களுக்கு அடையாளம் ஒன்று சொல்லி தட்டுமா? நீ தானா சிக்கிக்கிட்டேன்னு எப்போ பாரு நோண்டி நோண்டி சண்டை போட்டுக்கினே இருக்கும். சின்னதாக பேச ஆரம்பிக்கும். நம்ம முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிருப்போம் 3 மாதத்துக்கு முன்னாடி. எதுவுமே சண்டை இல்லைன்னா அதை தூக்கும் கையில். பார்த்துக்கிறீங்களா? இந்த மூக்கு அரிக்கும் போது சில நேரத்தில் தப்பாக எடுத்துக்கூடாது. யார் மூக்கு அரிக்கும் போது சில நேரத்தில் அரிக்குதேன்னு நோண்டிக்கினே இருப்போம் இருக்கும். ரொம்ப நேரம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்கும். ரத்தார அளவுக்கு அந்த மாதிரி சில ஆள்லாம் வீட்டில் இருக்குது. என்னன்னு அமைதியாக ஆரம்பிப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அதாவது இந்த ஓல்டு கதை, அந்த கதை, அவர் பழைய வாழ்க்கையில் இருந்தது, அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் சிலது எடுத்து காட்டி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் இருந்த ஆள் சரி என்ன பண்ணணுன்ற வேணா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடு, எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி நோண்டி 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 தானா போய் சிக்கிக்கினால தான் இன்னைக்கு அழுதுனுக்கிறான் பாதி பேர். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. பிரச்சனைகளுக்கு அதனால வடிக்கிற கண்ணீர் தான் அதிகம். இதில் ஆண்டவரை குறை சொல்லுவோம் பாருங்க நம்ம. அதுதான் காமெடி. ஒரு போராட்டம் பாஸ்டர், வீட்டில் நல்லா உட்காரம் பாஸ்டர், சாப்பிட எங்கேருந்து தான் சண்டை வருதுன்னு தெரியல, நீயா போய் சிக்கிக்கினா சண்டை வருது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு வந்து லேடிஸ் டே, அதனால் லேடிஸ்க்கு தான் சாதகமாக பேசுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் ஜென்ஸுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. நாம போய் சிக்கி கொண்டது ஒன்று இருக்குது, தானா வருது அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த தாவீது இருக்கிறார் பாருங்க, வனாந்தரத்திலே தேவன், கவனிங்க, வனாந்தரத்திலே தேவன் அவர் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடத்தி அழுதது ஒரு பக்கம். ஆனா தாவீது 7 நாள் உபவாசம் எடுத்து தன் பிள்ளைக்காக அழுதது என்பது அவரா போய் சிக்கிட்டது. நான் பேசுற ஆழம் புரியுதா? வனாந்தரத்தில் அவரை உருவாக்குவதற்காக தேவன் அனுப்பினார். பத்சேபால் என்கிற ஒரு பெண்ணோட தாவம் செஞ்சுட்டு ஒரு குழந்தை வந்து 7 நாள் அவன் வாழ்க்கையிலே 7 நாள் தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்ததில்லை. அழுதது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, தானாய் போய் சிக்கி கொண்டது. இன்னைக்கு நீங்கள், நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் தானாக போய் சிக்கியிருந்தாலும் சரிதான், இல்லை அவரே அனுப்பியிருந்தாலும் அழுகையை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க? அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 4:1 தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். 1 ராஜாக்கள் 4:1 ஒரு குடும்பம், 2-3 பேரை இன்னைக்கு காண்பிக்கலாம் நினைச்ச நேரம் இல்லை. நான் கவனிங்க, ஒரு குடும்பம் தானா போய் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாங்க. சிக்கி அழுக 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 அந்த குடும்பத்தில் என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு பேசி முடிக்கலான் இருக்கேன். 2 ராஜாக்கள் 4:1 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால். ஆமேன் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் பைபிள் யாராவது எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கியா? வச்சிருக்கீங்களா? எங்க ஷாலினி எங்க? வெளியில் படிங்க, வா உள்ள வா. சண்டே கிளாஸ் போயிட்டாளா? என்ன போட்டிருக்கு? நவ் தட் கிரைட் எ செரட்டன் உமன். எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரொம்ப அழுதாலாம். பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு ரொம்ப அழுதாராம். நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய தீர்க்கதரிசிகள் ஒரு ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஏரியாவில் அவங்க தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான் இருப்பாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க. என்ன பாஸ்டர் ஊழியம் செஞ்சாங்கன்னா, ஊர் ஊராக போவாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் ஊர் ஊராக போய் பாகால் வணக்கங்கள் பெருகும்போது ஊரில் எச்சரிக்கை கொடுப்பாங்க. பலி செலுத்தணும்னு ஜனங்க காத்திருந்தாங்கன்னா பலி செலுத்துகிற வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க அன்றைக்கு செய்திருந்த ஊழியம். இதில் சிலரை கர்த்தர் வல்லமையா பிரபலமாக பயன்படுத்தினார். வல்லமையா இப்போ எப்படி மோகன் சி லாசர் சன்ன பெரிய ஆள் சொல்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி பலரை பிரபலமாக எலியா எலிசா அந்த மாதிரி நிறைய பேரை பயன்படுத்தினார். சிலரெல்லாம் சின்ன லெவலில் பேர் கூட தெரியாமல் ஊழியம், ஆனால் ஒரு பெரிய டீமாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பலர் இதில் திருமணம் செய்து கொண்டு ஊழியம் செஞ்சாங்க. சிலர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசிகளை சிலர் அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக என்று ஒப்பு கொடுத்து அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் கடன் வாங்கிட்டான் அந்த மனுஷன். ஏன் கடன் வாங்கினார், எதுக்கு கடன் வாங்கினார்லாம் நான் பேச வரல. அவருடைய வாழ்க்கையில் கடனை வாங்கி கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, செத்து போயிட்டார். இப்போ செத்து போனவுன்னா அவங்க மனைவி, கடன்காரன் வந்து கேட்குறான்,
ஒன்று கடனை கொடு, இல்லையா 2 பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு போயிடுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் என்ன வச்சுட்டு போயிட்டான் இந்த குடும்பத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, கடன் என்கிற சாபத்தை தன் சந்ததிக்கு விட்டு சென்று விட்டான். அதன் விளைவாக இப்போ இவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் இன்னைக்கு, கொஞ்சம் ஆழமாக கேட்கணும் நீங்கள். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு கடன் என்கிற சாபத்தை அந்த சந்ததிக்கு வச்சுட்டு போயிட்டான். ஆனால் நம்ம மூதாதையர்கள் ஏதோ ஒரு சாபத்தை நம்ம மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை. கர்த்தரை தேடுறோம், கர்த்தர் சமூகத்துக்கு வரோம், உண்மையா ஜெபிக்கிறோம், உண்மையா கொடுக்கிறோம், உண்மையா ஆண்டவர் பார்வை. ஆனாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் மாறாமலே இருக்குது. என்ன பாஸ்டர் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மிருப்புதாக்கள். நான் சொல்றேன், எங்க அப்பா எங்க அம்மாவை நான் சொல்றேன் பாருங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு துரோகம் செய்து பேய் வணக்கம் செய்தவர்கள், பலியிட்டவர்கள். வருஷந்தோறும் பேய்க்கு பலியிட்டு அந்த பேயை கொண்டாடினவங்க. என் தாத்தாவுக்கு அப்பா இருக்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப செல்வந்தராக இருந்து ஏழை ஜனங்கள் கிட்ட இருந்த வயல்களை எல்லாம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு பணம் கடனாக கொடுத்து மீட்க முடியாமல் எடுத்து பாரான், அபகரிச்சு பாரான். இப்படி ஊரில் எங்களை குறித்து ஒரு 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 இருக்கு. இந்த சாபங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சந்ததிகளை தாண்டி வந்தது. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பெற்றெடுத்த பிள்ளைங்க எல்லாருமே செத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சரில். எல்லாருமே, மனைவிக்கு தெரியும், எல்லாருமே எப்படி எடுத்தாங்க தெரியுமா? எங்க இருந்தது தெரியுமா? இது மூதாதையர்கள் செஞ்ச சாபம். இப்போ என்ன பிரச்சனைனா, நாம் அதிலிருந்து தப்பிச்சு ரட்சிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. அந்த சாபத்துக்கு கிறிஸ்து நீங்களாக்கிட்டார். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்களாகி உள்ளே வந்தாலும் ஒருவேளை அவன் என்ன பண்ணலைன்னா, நம்மளை அழிக்க முடியல, கொல்ல முடியல, வியாதியை கொண்டு வர முடியல, ஆனால் போராடுறான். உன்னை கட்டணும்னு வந்து நிற்கிறான். என்ன பண்ணுறான்? வெளியில் இந்த 2 பிள்ளைகளை கட்டுவதற்கு அவன் வந்து நிற்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சில கட்டுகள் இருக்கு, சில போராட்டங்கள் இருக்குன்னா தெரியுமா? உங்க மூதாதையர்கள் செய்த பாவங்கள் தலைமுறையை தாண்டி வந்திருக்குது. இன்னைக்கு நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தர் ஒரே நாளிலே உன் சாபங்களை முறித்து. ஆமென் சொல்லுங்க. இந்த இந்த பேய் ஓட்டுற பாஸ்டருங்க கிட்டலாம் நீங்கள் போனீங்கன்னா, நான் தப்பாக சொல்லலை, அவங்கள போனீங்கனாலே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு கட்டு வச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? கட்டு வச்சிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கட்டு யாரோ வைக்கல, தலைமுறை தாண்டி கட்டு வந்திருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பேய் ஓட்டுற நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, வசதியாக இருக்கிறீங்க, சும்மா பேய் ஓட்டுற பாஸ்டர்கிட்ட போய் சும்மா சொல்லுங்கள், ராத்திரிலாம் மயக்கமாக இருக்குது, தூக்கம் வரல, எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து இது ஆகுது அதாவதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அவர் அடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு கட்டு இருக்குதுன்னு சொல்லுவார். கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு சொன்னாங்க. அந்த பாஸ்டர் நல்லா தெரியும், அவர் போனாலே அப்படி தான் சொல்லுவார். சித்ரா ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, ஆமேன். இது போனாலே என்ன பண்ணுவார்? அப்படி உடம்பு ஷேக் பண்ணி போடாவில்லைன்னு. யாரடா போடாவில்லைன்னு இவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. இப்போ நல்லா நான் சொல்கிறது கவனிக்கங்க. என்ன சொல்ல வராங்க அவங்க செய்தினா, குடும்பங்களை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, தலைமுறைகளை தாண்டி இருக்குது. இந்த தகப்பனி எதை விட்டுட்டு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, கடன் என்கிற சாபம். நம்மளுடைய மூதாதையர்கள் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க ஏதோ ஒரு சாபம். இதில் ரொம்ப சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளைங்களையும் மூத்த பிள்ளைங்களையும் தான் அது ரொம்ப தொடும். ஆம்பளை பிள்ளைங்களையும் மூத்த பிள்ளைங்களையும் இதை நீங்கள் அறிஞ்சு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சாபத்தின் வல்லமைகளை முறிக்கணும். தினமும் ஜெபிக்கணும். நான் ஜெபிப்பேன் பாருங்க, ஆண்டவரே, எங்க குடும்பத்தை தொடர்ந்த வியாதிகளோ சாபமோ என்ன தொடக்கூடாது. நான் ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன், எனக்காக கிறிஸ்து சாபமாகி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நமக்காக அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியனா இருக்கவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். அது தொடர்ந்து இருந்தால் நம்ம ஏதோ ஒரு வகையில் நஷ்டப்படுத்தி அழித்திருக்கோம். அது தேவன் நம்மை ரட்சித்ததுனால பலவீனப்படுத்துது. மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் வந்து கதறான் பாருங்க, ஐயோ தீயிலும் தண்ணியிலும் இது தள்ளுது. நான் அடிக்கடி கேட்பேன், தீயிலும் தண்ணியிலும் தள்ள இந்த பிசாசு ஏன் அந்த பிள்ளையை கொல்ல முடியல தெரியுமா? தலைமுறைகளை தாண்டின சாபம். சில நேரங்களில் இது தொடர்ந்துட்டு இருக்கும். என்ன பாஸ்டர் இதுக்கு ஒரே ஒரு விடுதலைன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை தேடி போவதல்ல, இயேசுவை தேடி போனோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் யார்கிட்ட தெரியுமா கூட்டு போனா? மனுஷங்கிட்ட கூட்டு போனா. அவர்களால் விடுதலையாக்க முடியாம போயிடுச்சு. அவன் பார்த்தான், இந்த மனுஷங்க கிட்ட எல்லாம் போய் எனக்கு விடுதலை கிடையாது. என்னை உருவாக்கினவர், என்னை தாயின் கருவிலே கண்டுபிடித்தவர், என்னை அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அறிந்து கொண்டவர். அது நீங்க புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது குடும்பம், திடீர்னு பிரச்சனை, நல்லா சம்பாதிக்கிறேன், கையில ₹1 நிக்க மாட்டேங்குது, என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்க, திடீர்னு ஒரு இருள் வருதுன்னா உங்களால் அல்ல, மூதாதையர்களால் வந்த பிரச்சனை. அது அவங்க வைத்து விட்டு சாபம். இன்னைக்கு என்ன தெரியுமா நான் செய்தி கொடுக்குறேன்? அந்த சாபத்தை முறியடிக்கும்படி இயேசு நருகளை கடந்து வந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனை ரட்சித்து நம்ம வந்ததுனால அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரே நாளில் நீக்கிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
ஒரே ராத்திரியில எவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னு பைபிள்ல இருந்து பேசலாம். ஒரே நாள்ல சாபம் எப்படி மாறுச்சுன்னு அவங்க பேசலாம், எல்லாம் பேசலாம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல மேல இருக்க சாபத்தை கர்த்தர் முறிச்சு போடுவார். சகரியா 3:9 வாசிங்க. சகரியா 3:9 வாசிங்களேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:9. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும், ஆமா கர்த்தருடைய 7 கண்களும் ஒரே குடும்பத்தின் மேல வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7 கண்களும் பிள்ளை மேல வைக்கப்பட்டிருக்குது. அதனால சாபம் உன்னை நெருங்காது. ஆமென் சொல்லுங்களேன். 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசி. இதோ நான் அதின் சித்திர வேலையை இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே கையை தட்டி சொல்லு. உன் குடும்பத்தின் மேல் மூதாதையர் அக்கிரமம், மூதாதையர் சாபம், மூதாதையர்கள் வைத்து விட்டு போன எல்லாவற்றையும் ஒரே நாளிலே, எந்த நாளிலே? மார்ச் மாதம் 9ஆம் தேதியில கர்த்தருடைய பெரிய கிருபையை சொல்லி சொல்ற. உன் தகப்பன் குடிகாரனாக இருந்து சாபத்தை வைத்து போயிருக்கலாம். உன் தாய் ஏதோ தவறு செய்து சாபத்தை வைத்திருக்கலாம். அவர்கள் இன்றை வரைக்கும் விக்கிரக ஆராதனை செய்து அந்த சாபம் பிள்ளைகளை தொடரலாம். உன் பிள்ளைகள் அடிக்கடி பலவீனப்படலாம். கர்த்தர் முறிக்கிறாரு. நீ நம்பனா இன்னைக்கு ஒரு விடுதலை. ஒரே நாளில் நீ வீடு வாங்க முடியாதபடி, ஒரு இடம் கூட வாங்க முடியாதபடி சாபமா இருக்குது உன் குடும்பம். கர்த்தர் சொல்றாரு முறியடிப்பேன். அல்லேலூயா. ஒரே நாள்ல இவன் தகப்பன் கடன் என்கிற சாபத்தை வச்சுட்டு போன கர்த்தர் மாத்தனார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நினைச்சா ஒரே நாள்ல காஞ்சி போயிருக்கிற உன் வாழ்க்கைய பூ பூக்க வச்சு அதுல வாதுமை பழங்களை தந்து ஒரே ராத்திரியில உன்னை ஆசீர்வதிக்க முடியும். யாக்கோபோட பிரச்சனையை மாத்துறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 1 மாசம் அல்ல, ஒரே ராத்திரி. நான் இன்னைக்கு சொல்றேன், விடுதலைக்காக அங்க இங்க போறியா சகோதரியே, அங்க இங்க போறியா சகோதரனே, ஒரே ராத்திரி சாப்பிடாம நேர் முழங்கால ராத்திரி 3 மணி வரைக்கும் கதறிப்பார். உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் மாறலன்னா என்ன வந்து கேள். ஒரு ராத்திரி, ஒரு நாள் போதும் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் குடும்பத்துக்கு அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தானா, நீயோ கடன் வாங்குவதில்லை. கர்த்தரை சார்ந்து நிக்கணும், கர்த்தரை நம்பி நிக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ கடன் வாங்குவதில்லை. கடன் என்ன பண்ணுவ? கொடுப்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். கடன் வாங்குவது என்பது ஒரு விசுவாசி வாழ்க்கையில தவிர்க்கப்பட வேண்டும். அது எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்குவதான் தவிர்க்கப்படணும். ஒரு வேலை நல்ல வேலை இருக்குது பாஸ்டர், எனக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கு, எனக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப், 60 வயசு இருக்கும், ரிட்டையர்ட் ஆகாமல் இந்த வேலையை செய்வேன், எனக்கு இவ்வளோ வரும், நான் இவ்வளோ பண்ண போகிறேன், வீட்டுக்காக கடன் வாங்கினேன், ஒரு நல்ல காரியத்துக்காக பிள்ளைங்க திருமணத்துக்கு, அந்த மாதிரி இருந்தால் வாங்கலாமே தவிர அனாவசியமான காரியங்களுக்கு கடன் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சிடும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை சந்தோஷத்தை என்ன பண்ணிடும் கேட்டீங்கன்னா இழக்க பண்ணிடும். வாசிங்க 13:8. ரோமர் 13:8 வாசிங்க. ரோமர் 13:8 வாசிங்க. அன்பு கூறுதே இல்லாமல் போதும். எதுக்கு தான் கடன் பண்ணமா தெரியுமா? ஒருவர் அன்பு கூறணும். ஏன்? இந்த நியாய பிரமாணத்தை நீ நிறைவேற்றணும்னா யாருக்கும் கடன் படக்கூடாது. நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப கடன் ஆகி போச்சு, லட்சக்கணக்கில் கடன். ஆனா விசுவாசி சபைக்கு வந்தாங்கன்னா இந்த பித்து பூச்சா மாதிரியே உட்கார்ந்து இருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? அல்லேலியா சொல்லுனா இல்லையா? எல்லாம் ஆராதனை பண்ணின்னு இருப்பான். இவங்க மாத்திரம் ஃபேனு இது ஸ்பீடாக ஓடுது. அதுக்கு அவங்கள சொல்ல, அவங்க மைண்ட் எங்கே தெரியுமா இருக்குது? தேவனோட ஒட்டவே ஒட்டாது. ஐயோ இவ்வளோ கடன் ஆயிட்டமே, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுமே, சம்பாதிக்கிறதுலாம் இவ்வளோ வட்டி கட்டுறமே, எப்படி தான் வாழ்க்கை முன்னேறும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கடன் அன்பு கூறுவதை மாத்திரம் தான் கடனாக இருக்கணும், வேற எதுலையும் என்ன பண்ணக்கூடாது, கடன் படக்கூடாது. இங்கே பயங்கர கடன் ஆகி போச்சு. இப்போ மேட்ருக்கு வரேன். இப்போ இந்த மகளை பற்றி நான் அடுத்த வாரம் பேசுகிறேன், இந்த செய்தியை தொடர்றேன். இந்த மகள் கிட்ட வந்த உடனே எலிசா என்ன பண்ணுறாரு? அவள் வந்த உடனே 4:2 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:2 வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் நாம எப்பா தேடி வந்துக்குது.
உனக்கு ராஜா கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சூனேம்னு ஒரு ஊரில் பணக்காரி ஒருத்தி உனக்கு வந்து சோறு கீரெலாம் போடுறா. இன்னத்துக்கு வந்திருக்கிறா உங்ககிட்ட, எங்கேயாவது கைமாத்தா வாங்கி இங்கே கொடுங்க பாஸ்டர், நான் அந்த ஆளுக்கு கட்டி அமைச்சிடுறேன், இல்லைன்னா அந்த ஆளை கூப்பிட்டு ஒரு மெட்டுங்க பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறான், அவன் கொஞ்சம் கேட்பான் பாஸ்டர், அவங்க குழுவில் லோன் எழுதி வச்சுக்கிறாங்க, அதனால் அது இந்த வாரத்தில் பேங்க்கில் என்னவாயிடும் சிஸ்டர், தூங்காத செய்தி கேளுங்க, கிரெடிட் ஆகிடும், அதனால் அப்படின்னு ஏதாவது கொண்டு சமாளிங்க பாஸ்டர்னு இருக்கலாம். அவர் பாருங்க ரொம்ப நல்ல பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. வந்த உடனே கேட்கறாரு, 2 கேள்வி கேட்கறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1. நம்பர் 2, உன்னிடத்தில் என்ன இருக்குது? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியக்கார மூலம் என்ன கேட்கறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குது? நான் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், வலிமையை கொடுத்தேன், இவ்வளவு நாள் நீ சம்பாதிப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து உன்னை வாழ வச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கறாரு, உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு உன்கிட்ட என்ன இருக்குது? ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இவ்வளவு வருமானம் வந்தது, இவ்வளவு சம்பாதிச்சிய, இப்போ உன் கையில எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கிறார். சொல்ல வேணாம், நீங்க எனக்கு அக்கௌண்ட்ல இருக்கிறது காசு எவ்வளவு வச்சுக்கிறேன் சொல்ல வேணாம். நீங்களே உங்களை கேள்வி கேட்டுங்க. இவ்வளவு காலம் உழைத்தேனே, இவ்வளவு காலம் ஓடினேனே, இவ்வளவு காலம் தேவன் கொடுத்த அந்த வலிமையை கொண்டு எத்தனையோ வேலை ஸ்தலத்தில் என்னோட இருந்தவங்க மறிச்சு போனாங்க, எத்தனையோ பேர் கை கால் இழந்து போனாங்க, எத்தனையோ பேர் ஃபேரலிக் அட்டாக் வந்து வீட்டில் படுத்துட்டாங்க. கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நான் இவ்வளவு நாள் உழைத்து எவ்வளவு வைத்திருக்கிறேன். எலியாவை ஒரு வீட்டுக்கு அனுப்புறார், விதவை வீட்டுக்கு அனுப்புறார். விதவை வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் எவ்வளோ வீடு இருந்தது பாருங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட விதவை வீட்டுக்கு மாத்திரம் ஏன் கர்த்தர் அனுப்புனார்னா, அவ எப்படி தெரியுமா, கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் கையில் எப்போதும் வைத்திருக்கிறவள். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சமாவு. எனக்கு அதாங்க ஆச்சரியம். ராஜா வீட்டில் சாப்பாடு இல்லைங்க, அவன் சொல்றான் எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு போய் தேடிட்டு வாங்கடா, வீட்டில் ஒன்றும் இல்லைன்றான். ஆனால் இந்த விதவியை நான் பாராட்டுறேன். என்ன பாராட்டுறேன் தெரியுமா? தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், இந்த பிள்ளை பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிடி மாவு, ஒரு எண்ணெய். நான் என்ன தெரியுமா, இவளுடைய ஜாக்கிரதை அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய நிறைவை கொண்டு வந்தது. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க வீட்டில் என்னன்னா, நாளைக்கு என்ன பண்ணுவோன்ற ஜாக்கிரதையே இல்லை. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் போட்டார் இயேசுநாதர் பாருங்க. 3 நாளில் காலையில் டிஃபன் சாப்பிட்டு உட்காருவாங்க, 1 மணி வரைக்கும் பேசுவாங்க, 1 மணிக்கு லஞ்சு, திரும்பவும் 4 மணிக்கு பேச ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் நைட்டு டின்னரு. இது இயேசுநாதர் போடல, அவங்களே சோறு எடுத்தாந்து என்ன பண்ணோம், கட்டின்னு வந்து புளிசோறு முட்டை அப்புறம் கருவாட்டு குழம்பு கட்டின்னு போனோம். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க போனோம் பாருங்க, ஆமாம் ஊழியத்துக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி எடுத்துன்னு போனோம். அப்படி எடுத்துன்னு போயிட்டு நல்லா கவனிங்க, எல்லாம் சாப்பிட்டு தின்னு கவுத்து போட்டா 3ஆவது நாள் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு பையன் உஷார் பார்த்து இருக்கிறான். அதில் அவன் பார்த்து ஒரு வேளை இந்த ஆள் எம்டி அமிச்சிட்டார்னா போகிற வழியில் பசி எடுத்தா என்ன பண்ணுறதுன்னு 5 அப்பா 2 மீன் மிச்சம் வச்சுருக்கிறான். சொல்லுங்க மாட்டீங்க. ஆமீனே. அவனுக்கு ஒன்று தெரியும், அவர் வெறுமையாக விட மாட்டார். ஒரு வேளை சூழ்நிலை மாறா வந்தா என் கையில் ஆமீனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பி இத்தனை வருஷ காலத்தில் ஒரு 4 இடமாவது வாங்கி போட்டுருக்கணுங்க. சொல்ல மாட்டீங்க இதுக்கெல்லாம். ஆமேன்னு. எங்க பாஸ்டர் முடியுது பாஸ்டர், வர்றதெல்லாம் கவுத்து போட்டு போயின்னு, கவுத்து போட்டு போறதெல்லாம் இல்லை. ஒரு 4 இடமாவது 2 பிள்ளைங்க இருந்தால் 2 இடம் வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சரியா கையாளணும். ஒரு 4 இடம் வாங்கி போட்டுருக்கணும். பாஸ்டர் கர்த்தரோட கிருபையில சொல்றேன், எஃப்டியில் ஒரு 15 லட்சம் போட்டு வச்சிருக்கிறேன் பாஸ்டர், மாசம் ஏதோ இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, அதனால சொல்லினுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி மாறணும் பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாஸ்டர் 5 திருச்சபைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் பாஸ்டர், 5 திருச்சபைகள் ரூப் போடுறதுக்கு நான் தான் பாஸ்டர் காசு கொடுத்தேன். நீங்க இப்ப அறிவிச்சீங்களா 55,000 நான் தான் பாஸ்டர் கொடுக்க போறேன். ஆமேன்னு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரோட கிருபையில பாஸ்டர், கர்த்தர் ஒரு அருமையான பொண்ணை கொடுத்தார் பாஸ்டர். அந்த பொண்ணுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 35 சவரம் போட்டு கட்டி கொடுத்தேன் பாஸ்டர். அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு கார் எடுத்து கொடுத்தேன் பாஸ்டர். இன்னைக்கு கர்த்தரோட கிருபையில என் பிள்ளைங்களா ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக தாங்க சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சும்மா ஏதோ ஒன்று பிளாட்ஃபார்ம் மாதிரி சுற்றிட்டு அது கல்யாணம் பண்ணி போகிறதுக்காக நம்ம இருக்கிறோம். அதுக்கா பிள்ளைங்க நம்மளுக்கு. நான் பேசுறது ஒருவேளை உங்களை காயப்படுத்தலாம், விசனப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் தவறு செஞ்சுருக்கலாம். இந்த செய்தி உங்களை மாற்றணும். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலியாவே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. திருமணம் செஞ்சு வச்சேன் சொல்லணும். ஏன்? எஜமான் கணக்கு கேட்க வருவார். சும்மா நினைச்சிடாதீங்க. உங்க கையில கொடுத்திருக்கிற வேலை, உங்களுக்கு கொடுத்த வருமானங்கள் கணக்கு கேட்க வருவார்னா அவர் துட்டி கேட்க வர மாட்டாரு. இத்தனை கொடுத்தன, உனக்கு இத்தனை பிள்ளைங்களை கொடுத்தன, உன்னை நம்பி திருச்சபையை கொடுத்தன, இதுக்கெல்லாம் நீ செஞ்சதை எனக்கு கணக்கு கொடு. உக்கிரான காரன் பருப்பு உங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்க கையில 2 கொடுத்தா நீங்க 4 ஆக்கி காட்டணும். 4 கொடுத்திருந்தா 6 ஆக்கி காட்டணும். எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கடனை வாங்கி தின்னு கவுத்து போட்டு நீ செத்து போயிட்டினா உன் 2 பிள்ளைகளை கட்டுவதற்கு சத்துரு நின்று கொண்டிருப்பான்.
ஆமேன் சொல்ல மாட்டீங்க. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி நான் நினைக்கிறேன். ஆமேன். நான் இப்படி சொல்லட்டுங்களா, நிர்வகிக்கிற திறமை உங்களுக்கு இல்லாவிடில் கடைசி வரைக்கும் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து செத்து போயிடுவீங்க. உங்கள் நிலம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். எல்லார்கிட்டையும் காசு கலெக்ஷன் பண்ணுவாங்க. அம்மா செத்து போயிட்டாங்க 2000 ரூபாய் கொடு, அப்பா செத்து போயிட்டாங்க 2000 ரூபாய் கொடு அப்படின்னு ஊரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி உங்கள் பாடி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஆகிடக்கூடாது. நான் பேசுகிற ஆழம் புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அப்படி ஏன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும்? அப்படி ஆகக்கூடாதுங்க வாழ்க்கை. யாருக்காவது இங்கே ஆற்றல் இல்லாமல் இருக்கா? யாருக்காவது வலிமை இல்லாமல் இருக்குதா? யாராவது சம்பாதிச்சு பணம் ஈட்டாமல் இருக்கிறீங்களா? அதை நிர்வகிக்கிற திறமை இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக முடிஞ்சிடும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த 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 தீர்க்கதரிசியினுடைய வீட்டில் அதை நிர்வகிக்கிற திறமை ஆணுக்குள்ளேயும் இல்லை பெண்ணுக்குள்ளேயும் இல்லை. நான் இப்படி சொல்லட்டுங்களா, நிர்வகிக்கிற திறன் இல்லாவிடில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன், இங்கே யாருமே பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இல்லை. பெரிய முதலீடு போட்டுக்கிறேன் பாஸ்டர், திடீர்னு ஒரு பெரிய தொகை வரும், அப்படி யாரா இருக்கிறீங்களா இங்கே? அப்படி யாருமே கிடையாது. நாமெல்லாம் தினக்கூலிகள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம தான் நம்முடைய கைகளை திடப்படுத்தி கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா? ரியல் எஸ்டேட்டு இப்போ தான் காசாக்குறான் ஒரு இடத்த கேட்டுருக்கிறான் பாஸ்டர், அது நான் தான் முச்சிக்கு போகிறேன், முடிச்ச உடனே 7.5 கோடி தரேன். அப்படி யாரா இருக்கு? இல்லை அவாலா பணம் யாரா வச்சுக்கிறீங்களா? இல்லை. யாருன்னா பங்கு சந்தையில் முதலீடு போட்டு RIP என்னமோ போட்டு வச்சிருக்கிறீங்களா? இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? கிரிப்டோ கரன்சியில் துட்டுக்குதா? ஒன்றும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளாம் தினக்கூலிகள். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பை குறித்து பெரிய திட்டமிடணும். இன்னைக்கு நான் சொல்லித்தர ஃபார்முலாவை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்கள் கையில் லட்சங்களில் பணம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். சம்பாதிக்கிற பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10% கர்த்தருடையது. சொல்லுங்கள், 10% கர்த்தருடையது, 20% என்னுடைய குடும்பத்திற்கான சேமிப்பு. சொல்லுங்க எல்லாரும், 20% என் குடும்பத்திற்கு. அதை எவ்வளோ வேணாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க, 10,000 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 20% என் குடும்பத்துக்கு ஆனது. எத்தனை சதவிகிதம் ஆச்சு இப்போ மொத்தம்? 30%. 60% உங்கள் குடும்பத்திற்கான செலவு. வாடகை கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க, சாப்பிட்றீங்க, போகிறீங்க, வரீங்க எல்லாம். இப்போ எத்தனை சதவிகிதம் ஆச்சு? 90 ஆயிடுச்சு. மீதி 10% இருக்குது பார்த்தீங்களா? திடீர் மெடிக்கல் செலவு, திடீர்னு கல்யாணம், திடீர்னு காட்சி. அதுவும் கல்யாணத்துக்கு போய் நீங்கள் 10,000 மொய்யானா உன் திமிரு. எனக்கு கின்னஸ் புக்கிலும் பேர் எழுத போகிறான். அவங்க என்ன நினச்சிடுவாங்களோன்னு எழுதுகிறோம் பாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் இருக்கிறார் பாருங்க, 5,000 ரூபாய் இல்லாத மொய் என்ன பண்ண மாட்டார், எல்லாரும் மிச்சிக்கணும் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா, தாழ்மையாக சொல்லட்டுமா, எனக்கு நீங்கள் என்னதான் பத்திரிக்கை வச்சாலும் 500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு மொய் எழுத மாட்டேன். எவனா தெரியாத 3வது வீடு 4வது வீடு பத்திரிக்கை வச்சானா 200 rupees தான் எழுதுவேன். எங்கள் அக்கா பையன் கல்யாணத்துக்கு எவ்வளோ மொய் எழுதிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 rupees எழுதினேன். நம்மளுக்கு பெரிய காசு அது. நான் என்ன சொல்கிறேன், வச்சு என்ன பண்ண போகிறோம்? அவன் உங்களை ஏதாவது பாராட்டி, ஐயோ வந்தார் எங்கள் சித்தப்பா 10,000 எழுதி கின்னஸ் புக்காரமா வா வா சொல்ல போகிறானா? கிடையாது. உங்களை கௌரவப்படுத்திக்கிறதுக்காக செஞ்சு இழந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தால் தாராளமாக 10,000 5,000 போய் உங்கள் சொந்தக்காரங்க எழுதிட்டு வாங்க. திட்டமிடணும். மீதி 10% இருக்குது பார்த்தீங்களா? இப்படி நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். 10% கடவுளுக்கு, 20% சேமிப்பு, 60% குடும்பத்துக்கு, 10% மீதி இருக்குது பாருங்க. கல்யாணம், மருத்துவம், பீச் பார்க்கு. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 2,000 ரூபாய் கடவுளுக்கு கொடுத்தணும், 4,000 ரூபாய் உங்கள் எதிர்காலத்துக்கு சேமிச்சிடணும், 12,000 ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணணும். எவ்வளோ போதாதா? 12,000 போதாதா? சொல்லுங்க நீங்கள் எனக்கு. 12,000 ரூபாய் குடும்பத்துக்கு மேலே செலவு பண்ணினா நீங்கள் ஊதாரின்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. 12,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்குது இப்போ மிச்சம்? 2,000 ரூபாய் இருக்குது பாருங்க. 2,000 ரூபாயில் 5 பேர் ஒரே நேரத்தில் பத்திரிக்கை வச்சுட்டான். என்ன பாஸ்டர் பண்ணுறதுன்னா, 2 10 200 ரூபாய் தான் வைக்கணும் மொய். அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கினாலும் நீங்கள் சொல்லிட்டு வரணும். ஒரு வேளை ஃபோன் பண்ணி, என்னப்பா 200 ரூபா மொய் வச்சுட்டு போகிறேன், நான் உனக்கு 500 வச்சு என்ன பண்ண, 5 பேர் வச்சிட்டான் பத்திரிக்கை, என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்கணும். நீ இந்த 5 பேர் இல்லாத நாளில் கல்யாணத்தை வச்சிருந்தீங்கன்னா உனக்கு 500 எழுதியிருப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா வெக்கப்படுவோம். என்ன பண்ணுவோம்? எங்கள் சவிதா காலேஜோட ஓனர் அம்மா, சவிதா காலேஜோட ஓனர் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப வருஷமாக அந்த காலேஜில் வேலை செஞ்சிருந்தார், ஒரு பியூனா வந்தாங்க. வந்து கவர் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நாங்கள்லாம் தான் அந்த கல்யாணத்தை இருந்து நடத்தணும். 2008 நடத்தணும். எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து அம்மா வந்து கவர் கொடுத்தாங்களேன்னு திறந்து பார்த்தா 1000 ரூபாய் இருந்தது. எவ்வளோ இருந்தது? வீட்டு உள்ள வருஷத்துக்கு ரைடு விட்ட மாத்திரம் 10 கோடி எடுத்து போகிறான் லிக்விட் கேஷா அந்த காலேஜில். அந்த அம்மா எவ்வளோ முயற்சி தெரியுமா? அவன் நம்மளை பற்றி நினச்சா என்ன? நீங்கள் நிறைய பேர் வாழறதே எதுக்குன்னா கௌரவத்துக்கு வாழ்ந்து வாழ்ந்து எல்லாம் போயிடுச்சு. இந்த 10% மேலே உங்களுக்கு வச்சிருக்கிறீங்க பாருங்க, என்டர்டைன்மெண்ட், பீச்சு போங்க, பார்க்கு போங்க, எல்லாம். இதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் சொல்லட்டுமா? எவ்வளோ சேர்த்தீங்க நீங்கள்? 20,000 ரூபாய் சம்பளத்தில் எவ்வளோ சேர்த்தீங்க? 4,000 ரூபாய் சேர்த்தீங்க. ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேர்ந்துச்சு உங்கள் கையில்?
48,000. 10 வருஷத்துல 4 லட்சத்தி இந்நேரம் இருந்திருக்கணும். இருக்குதா? இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தப்பா எடுத்துக்காதீங்க, பிளாட்பாரம் கூட கிடையாது. நான் ஒரு இடத்த வாங்கினேன். ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டினேன். இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது 2.5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன். என் மனைவிக்கே தெரியாது. 2.5 லட்சம் பணம் வச்சிருந்தேன். சம்பளம் வேணும் தான் முதல்ல அதை தசம்பாகம் எடுத்து வச்சிருவேன். 2 டப்பா வச்சிருப்பேன். தசம்பாகத்துக்கு ஒரு டப்பா. எனக்கு கிடைக்கிற காசெல்லாம் டப்பால போட்டுருவேன். 20% என்னுடைய சேமிப்பில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மீதி 8,500 ரூபாய் கையில் கொடுப்பேன். என் சம்பளம்லாம் 8,500 ரூபாய் கையில் கொடுத்து, இதில் உன்னால் குடும்பம் நடத்த முடிஞ்சா நடத்து, இல்லை பட்டினி கட்டிட்டு போயிடுவேன். யாரும் இல்லைங்க, அனாதங்க. நான் எப்படிங்க வாழ்ந்து வந்தோம்? மேலே எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். சும்மா எவ்வளோ கடவுள் கொடுத்தாலும் தின்னுபட்டு கவுத்துப்பட்டு போயிட்டு நீ போயிடுவேன். நாளைக்கு உன் 2 பிள்ளைங்களோட நிலைமை என்ன? அவங்க எங்கே போய் நிற்பாங்க? அவங்க போய் யார்கிட்ட போய் கேட்பாங்க? பிரதர் சிஸ்டர், இந்த சபைக்கு வந்தால் நீங்கள் செழிப்பாக ஆயிடணும் சிஸ்டர். பிளான் இவருடைய ஃபியூச்சர். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பாஸ்டர் இது உங்கள் ஃபார்முலாவா பாஸ்டர்னா? இல்லை, பைபிள் ஃபார்முலா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 34 37 வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 34 37 வாசிங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசம் நல்லா சம்பாதிக்கும் போது, நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் போது, எதிர்காலத்தை நினைச்சி விளையும் விளைச்சலில் எவ்வளவுமா சேர்க்கணுமா? 10ல் 2, 5ல் 1னா நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா தப்பா ரைட்டா? நல்லா காசு இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் ஒரு காலத்தில் என்கிட்ட நல்லா காசு இருந்தது பாஸ்டர், தம்பிக்கு செஞ்சேன் பாஸ்டர், தங்கச்சிக்கு செஞ்சேன் பாஸ்டர், அக்காவுக்கு செஞ்சேன் பாஸ்டர், சித்தப்பாவுக்கு செஞ்சேன், எல்லாருக்கும் செஞ்சு கீச்ச. இப்போ நீ இப்படி உட்காந்துங்கிற, எவனாவது உனக்கு செஞ்சானா? சொல்லுங்க. எவனும் செய்ய மாட்டான். அன்னைக்கு அக்கா பார்த்துதே, அன்னைக்கு மாமா பார்த்தாரே, அன்னைக்கு பெரியப்பா, அவன் இன்னைக்கு பிழைக்கிற வழியை பார்த்தான். நீ தான் பிளாட் பாட்டில் சுற்றினுக்கிற. யார்கிட்டயே கத்தர் பேசுறாரு, யார்கிட்டலாம் எனக்கு தெரியாது. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுது வேதம். ஐயா, எதிர்காலத்தை நினைச்சி நல்ல ஆசீர்வாதமா பணம் நிறைய கையில் இருக்கும் போது உனக்காக 5ல் 1 சேர்த்து வச்சுக்கோ, 10ல் 2 சேர்த்து வச்சுக்கோ. ஏன் சேர்த்து வச்சுக்கோ? வாசிங்க, வாசி. அதுதான், தொடர்ந்து வாசிங்க. நீ உன் வாழ்க்கையில பஞ்சத்தில் அழிந்து போகாதபடி வைப்பாக இருக்கணும் சொல்றாங்க. கவர்மெண்ட்ல இந்த வைப்பு வைங்க, இத்தனை % கொடுக்கறேன்றான் பாருங்க. சொல்றாரு, உன்னை குறித்து வைப்பு வைக்கணும். உன் பேங்க் அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் எஃப்டில உன் பேர்ல இருக்கும்போது நீ செத்துட்டீனா உனக்கு தங்கறதும். ஆமீன் சொல்லுங்க. நான் நினைச்சேன் ஆயா பேர் நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. ஆயா பேர், ஆயாக்கு அம்மா பேர் சொல்லுங்க. உங்க ஆயாவுடைய அம்மா பேர் யாருன்னா சொல்லுங்க. ஆயாவுடைய அம்மா பேர் தெரியாது. இதே ஆயாவோட அம்மா ஒரு 10 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி அதுல நாகாத்தம்மன் அம்மாவு இல்லம்னு போட்டுருந்தா எவனா மறந்துருப்பான்? யாரா இது? எங்க அம்மாக்கு 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 ஆயா இது எனக்காக வச்சுட்டு போயிது. ஏன் ஆயா பேர் தெரியல தெரியுமா? ஆயா பிளாட் பாட்டில் விட்டு போயிடுச்சு நம்மள. சொல்லுங்க. ஆமீன். நான் சொல்றது பிராக்டிகலாகுதுன்றீங்களா இல்லை பாஸ்டர் நீங்க மிகைப்படுத்தி பேசுறேன்றீங்களா? இல்லைன்னா சொல்லுவான், மாருதி ஆம்னி எவ்வளோ சொல்கிறான்? 2,500. 2,500 மாருதி, அதெல்லாம் வேணாம். மாட்டு வண்டி எவ்வளோ சொல்கிறான்? நீங்கள் தங்க ரத்தத்தில் போக போறீங்களா? இன்னும் சில பிள்ளைலாம் இருக்கிறான், மாட்டு வண்டி கூட ஏண்டா கவர்மெண்ட்ல ஃப்ரீயா எடுத்து போறான். அவனுக்கு ஒரு போனை பண்ணினா, இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது. புள்ள சொல்றாங்க ஒரு வீட்டில், இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாதுங்க, நாங்கள் தான் வச்சு பராமரிச்சோம், கவர்மெண்ட்டே அடக்கம் பண்ணுங்கன்ட்டான் பட்டாகிராமில். இதை விட காமெடி என்னன்னா, உள்ளே இறக்குற நேரத்தில் எங்கள் கூட இந்த பாஸ்டர் ஜோஷுவா பாஸ்டர், நான் தான் அடக்கம் பண்ணுறேன், ஒரு உடம்பு சரியில்லை அடக்கம் பண்ணுறேன். இப்படி பார்த்தாரு, ஏன்பா அந்த அம்மா போட்டுக்குது மூக்குத்தி ஓன்மான்னு கேட்டார். ஆமாம் ஓணுன்றான். துண்டு மூக்குத்தி மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,200 கொடுக்காது. அவர் என்ன பண்ணாரு, டேய் அந்த வெட்டியான மூக்குத்தியை கைட்றா அப்படி அவரு தான் பேச, மூக்கிட்ட கைட்றா பையா அப்படின்னு பாருங்க. மூக்குத்தியை மூக்குள்ள விட்டு கைட்ட முடியலங்க. பையன் பார்த்துக்கினே இருக்கிறான், மூக்குத்தி எப்படா வரும் மூக்குத்தி எப்படா வரும்னு மேலே இருந்துக்குன்னு. கடைசியில் என்ன பண்ண, மூக்குத்தி கைட்ட முடியலையா, நம்ம கீழே அந்த அர்த்தருன்ட்டான். இவர் சொல்லிட்டார் அர்த்தருன்ட்டார். கையில் நம்ம வச்சு நம்ம மூக்கு அர்த்தம், அதுலேருந்து மூக்குத்தி எடுத்து பையன் கிட்ட கொடுத்து வாங்கி பாய்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கணும்.
யோசேப்பு சொல்லி தரார், உன் வாழ்க்கையில பஞ்சம் வந்துடுச்சுன்னா உன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவ? சம்பாதிக்கிறத மொத்தத்தையும் கவுத்து போட்டு நாளைக்கு பொண்டாட்டிக்கிட்ட காசு கேட்க கூடாது, நாளைக்கு புருஷன்கிட்ட காசு கேட்க கூடாது. எதிர்காலத்தில் என்ன வரும்னு தெரியும். ஒரு அம்மா கூட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எடுனா 5000 தான். எனக்கு பக்கின்னுச்சு, ஒரு 500 5000 அந்த 5000 அந்த குடும்பத்துக்கு 15 நாள் உழைக்கிற காசு. 15 நாள் உழைச்சாதான் 5000 கிடைக்கும். எதிர்காலத்தை சேர்த்து வைங்க, ஒரு மருத்துவ காப்பீடு போடுங்க, ஒரு எல்லாத்தையும் பண்ணி வைங்க. பண்ண வேண்டியதான கரெக்டா பண்ணுங்க. இங்க சொல்றாரு, பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாருங்க. தானியங்கள் எப்படியா பத்திரப்படுத்தி வைப்பார்களாக, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சத்தில் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்தில் ஒரு பங்கா இருப்பதற்காக. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லார் பார்வைக்கும் எப்படி இருந்ததா சிஸ்டர்? இதுதான் பைபிள் ஃபார்முலா. எது எப்போது நடக்கும் நம்ம வாழ்க்கையிலும் தெரியாது. திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம், நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இதை சமாளிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நிர்வாக திறன் வேணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் யாரு பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்துடுங்க. அது போத் சைடு சொல்றேங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப நிர்வாக திறமை ஜாஸ்தியா, தைரியமா கொடுத்தோம், நான் தான் செலவு பண்ணுவோம் பாக்கெட்ல வச்சுக்கினேன், தப்பே கிடையாது. அங்கே போய் அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் 7 ரூபாய் கேட்குறான் குடும்பம்னா அது ஜிப்பு திறந்து கொடுக்க போகுது. ஆமீன் சொல்லுங்க. சில ஆளுங்கள்லாம் அப்படி திறந்து அப்படி எடுத்து அப்படி நான் தான் வீட்டுக்கு தலைவன். ஒண்ணுமே இல்லை, நீ தலைவனா இருந்த சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அதுகிட்ட ஒருவேளை நீ கொடுத்ததெல்லாம் அது உனக்கு தெரியாத அவங்க தங்கச்சிக்கு தம்பிங்களுக்கெல்லாம் செலவு பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுகிட்ட இருந்து பிடிங்கணும் நிர்வாகத்தை. ஏன்னா சில ஆள்லாம் இருக்குது பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு ராத்திரி பகல ஓய்ச்சி எடுத்துன்னு வரும் பாருங்க, தம்பிக்காரன் வீட்டில் வந்து ஒரே ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த 2000 கொடுத்து அமிச்சிடும். எது சேமிப்புக்கு வச்சிருந்தேன் பாருங்க. எங்கம்மா போனோம், அது வந்துங்க தந்துடுறேன் சொல்லிக்கிறாங்க. என் தம்பி எப்படி தருவான்? உன் தம்பி சூப்பராச்சு, எனக்கு தெரியுமே, அவனுக்கு வாங்க மட்டும்தான் தெரியும். எந்த காலத்தில் என்ன மச்சான் கொடுத்துக்கிறான் துட்டு, நீங்க என்ன சொல்லுங்க பாப்போம். அவன் சொல்றான் பிரச்சனைனா எனக்கு கவலையே இல்லை, என்ன ஏசுநாதர் இருக்கிறார், எங்க மாமாகிறாருன்றான். சில ஆளுக்கெல்லாம் மாமனாரு, சில ஆளுக்கெல்லாம் மாமியா இருக்கிறாங்க, அதனால கவலையே இல்லை. லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர், இது உங்க ஃபார்முலா. என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். யாரு நிர்வகிக்கிறாங்களோ, இப்படி சொல்லட்டுமா, ஒருவேளை உங்க 2 பேருக்குமே நிர்வகிக்கிற திறமை இல்லை, உங்க பிள்ளைங்க வளர்ந்து ஆளாய் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க, சூப்பரா நிர்வாகம் பண்றாங்க, மொத்தத்தையும் அவங்க கையில கொடுத்து கம்முன்னு உட்கார்ந்து இருக்கணும். நீ போகும்போது தம்பி டீ குடிக்க போறா ஒரு 20 ரூபா கொடுறான்னு ஒண்ணு வெக்க, நம்ம பிள்ளை தானே சொல்லுங்க. ஆமீன். லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வாசிங்க, நான் முடிக்க போறேன். 31:16 வாசி மகளே. நீதிமொழிகள் 31:16 வாசி. ஒரு வயலை விசாரித்து என்னமா என்ன பண்றா? வாங்குகிறானா வாங்குகிறாளா? வாங்குகிறாள். அப்ப என்ன பண்றானா கவனிங்க, என்ன பாருங்க. ரியல் எஸ்டேட் காரன் போறான், மேடம் இந்த இடத்துல பாருங்க மேடம், எவ்வளவு தண்ணி வருது பாருங்க மேடம், மேலேருந்து வர நீர் விட்டு நேரம் இந்த கைனிக்கு தான் மேடம் வரும், இது வந்து 3 ஏக்கரா கொடுத்துட்றாங்க மேடம். வீட்டுக்காரியே கூட்டு போலங்காரியே வாங்குறதுக்கு. ஏன்னா இந்த ஆளு போனா எங்கன்னா கல்லுல இடத்த வாங்கி போட்டு வந்துருவான். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? அதை வேற பெருசா சொல்லுவோம், பயங்கரமான ஒரு இடத்த வாங்கிட்டு இருக்கிறோம் நான் அப்படின்னு. இவ பார்த்தா இது வேலைக்காவது, எங்கன்னா போய் நரிகள் ஊழையிடுகிற வனாந்தரத்தில் வாங்கி நானும் என் பிள்ளையும் தனியாக இருக்கக்கூடாது, அதனால் நீ வீட்டில் உட்காந்துரு தம்பி, நான் போயிட்டு வரேன்ட்டு போய் விசாரிக்கிறா. எங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்காரன் கூட்டு போறான்னு அங்கெல்லாம் போறா. கடைசியில் பார்த்து உண்மையிலே இந்த இடம் நல்லா இருக்குது, மண்ணு சாயல் டெஸ்ட் கொடுக்குறா, இங்கே விவசாயம் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்குறா. இப்போ என்ன திறமைங்க அந்த பொண்ணுக்கு, விசாரித்து வாங்குறாளாம். ஏதோ விசாரிக்காம ஊரில் உட்காந்துன்னு வாங்கலை, விசாரித்து வாங்குகிறாள். எத்தனை வாங்குகிறாள் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வரணுங்க, அந்த அளவுக்கு வரணுங்க. நீங்க வாங்கினா உங்க வீட்டுக்கு நீங்க கூட பேர் வச்சுக்கோங்க, கிரேஸ் இல்லம், ஜான்சி இல்லம், தனம் இல்லம், நீங்க போட்டுங்க. நாங்க ஒன்றும் சொல்ல, நீங்களே வாங்கிக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நாங்க துட்டு தரோம். வாங்குகிறாள், வாங்கினதுல மேட்டர் இல்லை, வாங்கி அடுத்து தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் வாங்கின இடத்துல கவனிங்க, கொஞ்ச நாள் வாங்கி போட்டா லேண்ட, என்ன பார்க்கணும், வாங்கி போட்டா லேண்ட, வாங்கி போட்டு வீட்டுக்காரர்கிட்ட கூட காசு கேட்கல. இவள் தன் கையின் சம்பாத்தியத்தினால் விசாரிக்கிறா. என்னன்னு, என்ன சீசன் இப்போ, எது ரொம்ப காஸ்ட்லியா போகுது, ஆப்பிள் போடட்டுமா இல்ல கிச்சிலி போடட்டுமா, என்ன போடட்டும். அவன் சொல்றான் கிரேப்பு தான் பயங்கர சீசன்கா, இப்ப கிரேப்பை தூண தான் சம்பாதிச்ச பணத்துல விதைய வாங்கிட்டு வந்து விதைய போட்டுட்டு சுத்தி வேலி அடைச்சிட்டு உக்காந்து இருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. யாரு? சில வீடுகள்லாம்
பெண்கள் நல்லா நீங்க குடும்பத்தை நிர்வகிக்கலாம். ஆம்பளைங்கெல்லாம் பொறுப்பே இருக்காது. குடிகாரனா, ஊதாரியா, ரேஸ்க்கு போறவனா இருப்பான், துட்டை விடுறவனா இருப்பான். நீங்க உஷாரா இருந்தீங்கன்னா உண்மையா சொல்ற ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டிடலாம். ஆமேன் சொல்லுங்க. வாங்கினதில்ல திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டா சிஸ்டர்? நாட்டுகிறாள். அப்புறம் 18 வசனம் வாசி மகளே. 18 பிசினஸ் பண்றா சிஸ்டர். ஏதோ ஒரு பிசினஸ் பண்றா, ஏதோ ஒன்று பண்றா. காலையில் எழுந்து குழந்தைங்களாம் அமுச்சு விட்டுட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு கிரைண்டர் மாவாட்டிட்டு நின்றுட்டு பாருங்க. ஒரே இடத்துல அப்படியே வந்து உக்காந்துக்கினே ஹலோ என்ன சமைச்ச? அக்கா கட்டி குத்துட்டியா? மாமா கட்டி குத்துட்டி? இரு 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 ரேவதி லைனில் வருது. இரு கான்ஃபரன்ஸ் போடுறேன், போடு கான்ஃபரன்ஸ். என்ன நீ என்ன சமைச்ச? நானும் கருவாட்டு குழம்பு தாண்டி வச்சேன். எப்படி நம்ம ஆனா கரெக்டாக வைக்கிறோம். அப்படியே நிமிந்து பார்த்தா மணி என்னது 12:45. 10 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி ஆயிடுச்சு? 12. ஐயோ துணி காய போட்டு வந்துடுறேன். அப்புறமா காயாத போடும், வெயில் போயிடும் எங்கள் வீட்டானு சொல்லிட்டு துணி எடுத்துன்னு போயிட்டு வரதுக்கு 2.5 மணி நேரம். ஆமேன்னு சொல்லுங்க. போய் வந்த உடனே சாப்பிட்டவன் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. படுப்பேன் பாருங்க. படுத்து முடிச்ச 4:30 இது ஸ்கூல்ல இருந்து மேன் வந்துடும். இப்படியே ஓடிச்சிங்க பல வருஷம். கிரைண்டர் மாதிரியே வீட்டில் உட்காந்து 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 உட்காந்து. எனக்கு ஒரு அக்காவை தெரியும் தென்னனூரில். தையல் மிஷின் தச்சி சத்திய பொண்ணுக்கு 40 சவர நகை சேர்த்துட்டாங்க. எவ்வளோ சேர்த்தாங்க? 40 சவர நகை சேர்த்துட்டாங்க. விளையாட்டுக்கு சொல்ல இப்போ கூட கூட்டுமை காட்டுறேன் பாருங்க. 40 சவர நகை சேர்த்துட்டாங்க. இவ்வளோத்துக்கு கணவர் ரயில்வேல வேலை. நான் என்ன பேசுறேன்றதை புரிஞ்சுங்க பிரதர். உங்களுக்கு நான் பேசுகிறேன், அவங்களுக்கும் பேசுகிறேன். சம்பாதிப்பது ரொம்ப எளிது, அதை நிர்வகிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த குடும்பம் ஏன் தெரியுமா இன்னைக்கு வந்து பயங்கர பிரச்சனையில மாட்டிக்கிச்சு? 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஜுரனாலே தாங்க முடியல. இப்போ தான் கையெதிர்க்க கட்டை போட்டு கட்டி பண்ணிங்களை தூக்கி போட்டு மாதிரி தூக்கி போகிறதுக்கு ஒருத்தன் வந்து நிற்கிறான் வீட்டு வாசல்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு. போது அவர் கேட்குறாரு, என்ன செய்யணும் உங்ககிட்ட என்ன இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, இவ்வளவு நாளில் நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? என்ன இருக்குது உங்கள் கையில்? இது வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உணர்வடையணும். இன்னைக்கு நீங்கள் உணர்வடையலைன்னா உங்கள் வாழ்க்கை பிற்காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. 19 வசனம் வாசி. 19 ராட்டின கைகளை என்னத்தில் வைக்கிறா? ராட்டினத்தில் வைக்கிறாள். எல்லா வேலையும் தெரிதுங்க. எல்லா வேலையும் ஆளினால் அழகராஜான்னு சொல்லுவாங்க. அது இவதான். வயலை விசாரிக்கிறா, திராட்சம் தோரம் போடுறா, ராட்டினத்தில் ராட்டினா அது நூல் நேர ராட்டணும். அந்த ராட்டனத்தில் கையை வைக்கிறா. அப்புறமா இந்த கதிர்பிடி வாசிங்க. அறப்பறக்க வேலைக்கு போறா. என்ன வேலைக்கு போறா? என்ன வேலைக்கு போறா கோகிலா? அறப்பறக்கிற வேலைக்கு போறா. வாசிங்க. அப்புறம் இதுல என்ன மேட்டர்னா, இவ்வளவு செஞ்சுட்டு எதுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும் சூப்பரா தெரிஞ்சவளுக்கு. வந்து போன சித்தப்பாக்கு 10,000 மொய்யதில்ல. சிறுமையானவர்களுக்கு கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை என்ன பண்றா சிஸ்டர்? அவா நீட்டுகிறார். தயவு செஞ்சு அதுல 24, 25 வாசி மகள. அந்த ராட்டினத்தில் கை வச்சால அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணுகிறாள். எங்க மாமா பொண்ணு ஒன்று லட்சுமின்னு பேரு. சூரத்தில் இருக்கிற சேட்டுக்கிட்ட கனெக்ட் எடுத்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் கேட்டேன் எப்படி ஹிந்தியில் பேசுறேன்னா, அரைகுறை ஹிந்தியில் பேசுறேன்டாண்டு. சூரத்துலேருந்து புடவை வர வைக்குதுங்க டைரெக்டாக கொரியரில். வர புடவை 120 ரூபா 130 ரூபாய்க்கு வருது. மாவில் 500 ரூபாய்க்கு விற்குதுங்க. சூப்பர் புடவைலாம் பண்ணியா பையனை கல்யாணம் பண்ணி துபாய் காமிச்சிச்சு. இப்போ துபாயில் இருக்கிறான். இப்போ வீடை கட்டிச்சு கூடுவாஞ்சேரில். எப்படி கட்டின? வீட்டுக்காரர் குடிச்சே செத்துட்டார். எங்கள் அண்ணன் சொந்த பெரிய குடிச்சே செத்துட்டார். 10 ரூபாய் வீட்டுக்கு தரமாட்டார். ஆனால் இது புடவை வித்து நல்ல வசதி ஆயிடுச்சுங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறார். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவ உடை எப்படி இருக்குது? பலமும் அலங்காரமா இருக்குது. வருங்காலத்தை எதிர்காலத்தை நினைத்து கதறுகிறா, அழுகிறா. ஐயோ மகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு கதறா. ஐயோ வயசு 60 ஆயிடுச்சு, இப்பவும் பீரோவை தலைமையில தூக்கின்னு சுத்தறன்னு அழுவுறா. பல்லெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு சந்தோஷமா அனுபவிக்கலன்னு அழுவுறா. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி போட்டு இருக்குதா சிஸ்டர்? அப்படி வந்துக்குதா சிஸ்டர்? 60 ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஆப்பிள் சாப்பிடுறது சொல்லுங்க? பல்லில் இப்பயே சிக்குது. ஐயா வயசு இருக்கும்போது பணத்தை நீ சரியா நான் தான் சொல்லுவேன். 40ல் சொந்த வீடை கட்டணும், 55ல் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி அழகு பார்த்தணும், 65ல் சபைக்காக வந்துடணும்.
95 செத்துணும். ஆமென் சொல்லுங்க. சில ஆள் 40 அனுபவிக்க வந்து 60 போனீங்கன்னா 60 டாக்டர் சொல்லலாம் ஃபுல்லா கொலஸ்ட்ரால், ஒரு சொட்டு கூட நீ மட்டன் தின்னக்கூடாதுன்ற. அட பாவி, இவ அழுவுறா, எதிர்காலத்தை நினைச்சு அழுவுறா. ஐயோ என் குடும்பம் விளையாடி போச்சு, இத்தனை வருஷமா பேர் தூக்கின்னு சொல்லினே, எங்கெங்கயோ இடம் வித்து 2000 ரூபாய்க்குலாம் சொன்னானே, வாங்க அதை விட்டுனே, இப்ப அழுவுறாளா? உள்ள நம்ம பண்ணுது இல்லை கேட்கும் போது, விட்டுட்டம்மா வாழ்க்கைய. ஏன் விட்டீங்க? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு நான் ஆரம்பத்திலேயே வந்திருந்தா இப்ப ரிலையன்ஸ் அம்பானியோட பெரிய வீடு கட்டிட்டு இருப்பேன் பாஸ்டர். நான் அப்படி சொல்ல வரல. உன் எதிர்காலத்தை ஏன் நினைக்காமையே போயிட்ட? உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்களை அழகுபடுத்தி ஆசீர்வதிக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் ஏன் நினைக்காம போயிட்ட? உனக்கு கொடுத்த பணத்தில் உன் பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து நல்ல சொசைட்டியில் வச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க தேடி தேடி நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம்? கவர்மெண்ட்ல ஸ்கூலில் சேர்க்க தெரியாதா? அவன் வெளியில் வரும்போது குடிகாரனா வருவான், வெளில வரும்போது கெட்ட வார்த்தை பேசுறவனா வருவான். யாருக்கு உழைக்கிறோம்? பிள்ளைங்களுக்கு உழைக்கிறோம். நீ பெத்தா நீ தான் வளர்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வளர்த்தேன். எவ்வளோ தெரியுமா? 2800 ரூபா சம்பளம் எனக்கு. 2002 வருஷத்தில் சவிதால சேரும்போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சு வளர்த்தேன். ஏன் நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே உதவி செய்ய வர மாட்டாங்க சிஸ்டர். இன்னைக்கு சொல்றேன், இயேசு ஒருவர் மட்டும் தான் உதவி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு காலத்தில் காசு இருந்தப்போ ஆடிட்டீங்க, இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு நீ இனிமே மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. பிள்ளைங்க இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க? யாருன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. இவ்வளோ செஞ்சு உங்க அண்ணன் தம்பிக்கலாம் எங்களுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இப்போ நாங்கள் இந்த மாதிரி அலையுமான்னு கேட்குறான்ல, பதில் சொல்ல உங்ககிட்ட வக்கு இருக்கா? நீங்கள் வரும் உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. கேட்குறான்ல, இருக்கும்போது ரொம்ப ஆடிட்டோம்ல, இருக்கும்போது எதிர்காலத்தை கொடுத்து நினைக்கல. இன்னைக்கு நீங்கள் மட்டும் ஒரே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு சின்ன வீடு வந்தா அவன் எவ்வளோ அழகாக தெரியுமா இந்நேரம் வாழ்ந்திருக்கான்? அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்குன்னு தெரியுமா? இப்போ அவங்களுடைய பெரும் பகுதி இந்த வீடுகளுக்காக செலவிடுறாங்க சிஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் யாரு கூட பேசுறாரு? இன்னிலிருந்து 20% நீ 10,000 சம்பாதிச்சினா 2,000 ரூபாயை கொண்டு போய் எஃப்டியில் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவியோ, பேங்க்கில் போடுவியோ, எங்கே போடுவியோ எனக்கு தெரியாது, 2,000 உன் பேரில் போட்டு வச்சுக்கோ. ஆமேன்னு சொல்லுங்க. பாசங்க ரொம்ப என்ன கொஞ்சறாங்க பாஸ்டர், ரொம்ப அன்பாகிறாங்க, அதனால பாஸ்டர் இந்த வீட்டை அவன் மேலே எழுதி வச்சிடலாம். எழுதி வச்சா பிளாட்பாரத்துக்கு வந்துடுவேன். வரப்போற பொண்ணு எப்படி நமக்கு தெரியாது. உன் கையில் ஒரு குடிமை வச்சுக்கணும் நீ. ஆமேன்னு சொல்லுங்க. வக்கீல கூட்டு உயிரி எழுதினா நான் செத்த பிறகு இந்த வீட்டை என் பிள்ளை எடுத்துக்கிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லி கொடுக்கறதுல உங்கள் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் முடிவு மகிமையாக இருக்கும். தாவீது சாகர வரைக்கும், கவனிங்க, சாகர வரைக்கும் அவனால் முடிகிற வரைக்கும் அத்தனை பிள்ளைங்க எவனையுமே ராஜஸ்தானத்தில் உட்கார வைக்கல. தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வந்து குளிர் தாங்கலை, வயசாகி போய். அப்போ கூட இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து சூடு ஏற்ற உள்ளே விட்டாங்களே தவிர அவன் ராஜஸ்தானத்துலேருந்து கீழே இறங்கவே இல்லையான்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும் பிள்ளைங்க ஒன்று கூட உருப்படி கிடையாது. என்ன நடு ரோட்டில் ஏற்கனவே ஓட விட்டவனுக்கு ஓட விட்டுருவானுங்க. நான் பேசுகிற ஆழம் புரியுதா? அன்பு செலுத்துங்க, அவங்களுக்காக சேர்த்து வைங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க. ஆபிரகாமை வாசிச்சு பாருங்க, 25ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் 25:1 ஆதியாகம வாசி மகளை முடிக்கிறேன். ஆபிரகாம் பண்ணியிருந்தான். ஆபிரகாம் பிள்ளைங்க இவ்வளோ பேர். நீங்க ஈசாக்கு மட்டும்தான் ஆபிரகாம் பிள்ளைங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க. இவ்வளோ பிள்ளைங்க ஆபிரகாமுக்கு பிறந்துட்டாங்க. ஆபிரகாம் இப்ப பாருங்க எப்படி அழகா குடும்பத்தை நிர்வகிக்கிறார் பாருங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பிள்ளைகள் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். எப்ப தெரியுமா கொடுத்தான்? சாகும் போது கொடுத்தான். அடுத்த வசனமே சொல்ல ஆபிரகாம் செத்துட்டான்னு. ஈசாக்கு கொடுத்தான். வாசி மகளே. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடைகளை, சின்ன சின்ன சொத்துக்கள் போட்டிருக்கு. ஆபிரகாம் அவங்களுக்காக வாங்கி வச்சிருந்த சொத்துக்களை எல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து தான் உயிரோடு, அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சுங்க. அவங்க உயிரோடு இருக்கும் போதே தன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து அழக பார்த்துட்டு போயிட்டார். கை தட்ட மாட்டீங்க நீங்க. நீங்க எதுவுமே செய்யாத சாகும்போது உங்க ஆத்மா எப்படி தெரியுமா துடிக்கும்?
வயசுக்கு வந்த பொண்ணை விட்டுட்டு போறேன், இந்த பொண்ணை எப்படி யாரு கல்யாணம் பண்ணுவாங்க, செத்துட்டா என்ன நடக்கும்? ஐயோ, இந்த பிள்ளைய வளர்த்த இவனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்காம ஒரு வேலை இல்லாம நிக்கிறேன், நான் சாக போறேன், என் பிள்ளை இந்த ஊர்ல எவ்வளவு கஷ்டப்படுவான் இந்த உலகத்துல. ஆபிரகாம் சாகிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணமோ, இப்படி சொல்லட்டுமா, பரதேசியாய் புறப்பட்டு வந்தான். கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை சரியா கையாண்டு தன்னுடைய சொத்துக்களை நிர்வகித்து யாருக்கு என்ன செய்யணும்னு சரியா செஞ்சுட்டு போனோம். சொல்ல மாட்டீங்க ஆமென்? உங்க கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எதுவா இருந்தா சரியா பராமரிக்கணும். கடன் நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கு தெரியணும், சொல்லிட்டு கொடுக்கணும். வா இவ பேர்ப்பா, 15,000 ரூபாய் அங்க கொடுத்துருக்கிறப்பா, நீ சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி போய் சென்டா அது அவன் எடுத்துன்னு போயிடுவான். நீ உழைச்ச காசு யாருக்கோ போயிடும். ஒரு இடம் வாங்குறீங்களா, ஒரு வீடு வாங்குறீங்களா, அது சொத்துக்கு வேணா வரியை கட்டணும், டாக்ஸ்னா கட்டணும், சிட்டா வாங்கணும், பட்டா வாங்கணும், அடங்கல் வாங்கணும். இதெல்லாம் எவனும் சொல்லி கொடுக்க மாட்டான். கரண்ட் கரெக்டாக கமர்ஷியல் இருக்கா, எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு இடம் வாங்கி போட்டிங்களா, மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட பார்க்கணும், எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துடுவான் உள்ள. ஒரு வண்டியை வாங்குறியா, அதுக்கு சரியாக இன்சூரன்ஸ் கட்டணும், அதை சரியாக பராமரிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சா வாங்குங்க, இல்லையா விட்டுடுங்க. ஆபிரகாம் யோசிச்சு பார்த்தேன் நேற்று ராத்திரி உட்காந்து, எவ்வளோ அழகா இத்தனை பிள்ளைங்க படிச்சது பாரு. அந்த பிள்ளை இத்தனை பிள்ளைங்களுக்கும் சரியா கொடுத்து அமிச்சிட்டார். சொல்ல மாட்டீங்க ஆமென்? சிலருக்கு வாங்குவதில் இருக்கிற ஆர்வம் மெயின்டெனன்ஸ் பண்றதுல இருக்காது. நீங்க அப்படி இருந்துடக்கூடாதுங்க. நீங்க உங்களை மாத்துதுங்க செய்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? சவுல்னு ஒரு பெரிய ராஜா இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? 40 வருஷம் ராஜாவா இருந்தான். 40 வருஷத்துல ராஜா வந்து எவ்வளவு கொள்ளடிச்சான் தெரியுமா? எவ்வளவு போய் போரிட்டு எதிரிகளுடைய பாளையத்திலிருந்து கொண்டு வந்தான் தெரியுமா? கடைசியில் அவன் கில்போவா மலையில செத்து போனான். பாடியை எடுக்கிறது கூட யாருமே இல்லை சிஸ்டர். யாபேஸ் பட்டணத்தார் ராஜா செத்து கிடக்கிறானேன்னு சொல்லி அவங்க நடந்து வந்து அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்றாங்க. சவுலுக்குடைய பேர முயவி பொசத்திருக்கான் பாருங்க, என்னையும் கொண்டுடுவாங்கன்னு நினைச்சு ஓடும் போது விழுந்து 2 காலும் முடமா போய் ஏதோ ஒரு லோதேபார்னா வறட்சி நிறைந்த இடத்துல கிடக்கிறான். துணியெல்லாம் அழுக்கு, ராஜாவுடைய சந்ததி அழுக்குல கிடக்குதுங்க. தாவீது ராஜாவான கேட்கறான், ஏய் சவுலின் நிமித்தம், யோனத்தான் நிமித்தம் யாருக்காவது நான் தயை செய்யணுமா? யாருன்னா அவங்க குடும்பத்துல மீந்திருக்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் மீதி இல்லை, எல்லாத்தையும் அவனே தின்ட்டு போயிட்டான். ஷீவான் ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயோ ஒரே ஒரு பேரை மிஞ்சி இருக்கிறான் யோனத்தான் பையன், ஆனா 2 கால் முடமாகி லோதேபார்ல இருக்கிறான். லோதேபார்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் கொண்டு வந்தா 2 காலம், யோசிச்சு பாருங்க, 2 காலம் ஹேண்டிகேப்டு, இப்படி வந்து நாய் மாதிரி கிழவேரா, செத்த நாயை போல இருக்கிற என்ன நினைக்க நீர் அம்மா? ராஜ குடும்பம் செத்த நாய் மாதிரி மாறி போச்சுங்க. அவன் சொல்றான், உன் தகப்பன் நிமித்தம் உனக்கு தயை செய்வேன். ஆமீன் சொல்லுங்க. இனிமே தினமும் இங்க சாப்பாடு சாப்பிடு. அழுவுறான் யோனத்தான் மேவி பொசேத், ஐயோ எனக்கா இந்த வாழ்க்கை. அதே தாவீதை நீங்க பாருங்க, ஒரு தடவை மனுஷங்கிட்ட அகப்பட்டாரு, கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு சொல்றாரு. 1 நாளாகம 28 பா எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 20% நான் சேவிச்சு வச்சேன் பாருங்க, அதில் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கர்த்தரோட ஆலயத்துக்கு கொடுத்துட்டு போகிறோம்பா. ஆமீன் சொல்லுங்க. கண்ணை மூடலாமா? இன்னைக்கு சகோதரி, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? உன்னிடத்துல என்ன இருக்கிறது?